அன்பு உறவுகளுக்கு வணக்கம். 2 மாடுகள் பூமியிலிருந்து உயரத்துல பறந்து கொண்டிருக்கிற ஒரு பருந்தை பார்த்தனவா. அதுல ஒரு மாடு சொல்லிச்சான், ஐயோ பாவம் இந்த பருந்து தனிமையில பறந்துகிட்டு இருக்கு, என்ன பாவம் செஞ்சதோ அப்படின்னு ஒரு மாடு சொல்லிச்சான். இன்னொரு மாடு சொல்லிச்சான், ஏன் நீ அப்படி யோசிக்கிற, அந்த பருந்து உயர பறந்து கொண்டிருக்கிறது, தனிமையாக பறக்கவில்லை, சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கிறது. அந்த பருந்தானது அந்த உயரத்தில் இருக்கிற அந்த ரம்யமான ஒரு சூழலை, உலகத்தை பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னிச்சான். ஆனால் அந்த பருந்தானது முதல் மாடு சொன்னதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை, 2வது மாடு அதை பற்றி சொன்னதையும் அது கண்டுகொள்ளவில்லை. தனக்கு பிடித்தமான அந்த உயரத்துல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தனக்கு பிடித்ததை செய்து அது பறந்து கொண்டிருந்ததாம். வாழ்க்கை இப்படித்தாங்க. நேர்மறையான கண்ணோட்டத்தோடு வாழ்க்கையை பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்க்கை இனிமையாக ரம்மியமானதாக இருக்கும். எதிர்மறையான எண்ணத்தோடு பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்வு என்பது மிகவும் சுமை உள்ளதாக, வலி உள்ளதாக, வேதனை உள்ளதாக இருக்கும். 3வதாக, பிறர் நம்மை பற்றி தூற்றினாலும் போற்றினாலும் இது என்னுடைய வாழ்வு, இதுல எடுக்கிற முடிவுகளுக்கு நானே பொறுப்பு அப்படின்னு விமர்சனங்களை தாண்டிய ஒரு அழகான இனிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.